கள்ளசாராயம் விற்பனையில் திமுக எம்எல்ஏவிற்கு பங்கு இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 2 கவுன்சிலுக்கு தொடர்பு இருப்பதாக அங்கு இருக்கின்ற மக்கள் என்னிடத்திலே தெரிவித்திருக்கின்றார்கள். அதோடு எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது, பல எதிர்க்கட்சி தலைவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அவர் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறார், அவர்களையும் விசாரிக்க வேண்டும், அப்போ தான் உண்மை வெளிவரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த அரசாங்கம் இருக்கின்ற காவல்துறை விசாரித்தால் உண்மை வெளியே வராது. அங்கே நடந்த சம்பவத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும், ஏழைகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும். தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், ஆதிராவிட மக்கள் இன்றைக்கு 55 பேர் இறந்திருக்கின்றார்கள். பல பேர் மருத்துவமனையிலே கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள். பல பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இவர்களெல்லாம் தீர்வு காண வேண்டுமென்றால், நீதி கிடைக்க வேண்டுமென்றால் சிபிஐ விசாரணை தேவை. அதனால தான் நாங்கள் நீதிமன்றத்துக்கு சென்று நான் நேற்றைய தினம் நீதியரசர் பல கேள்விகளை கேட்டிருக்கின்றார். ஏற்கனவே இங்கே செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்திலே இதே கள்ளச்சாராயம் அருந்தி 22 பேர் இருந்திருக்கின்றார்கள். அதனுடைய நடவடிக்கை என்ன? அதே போல் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி இன்றைக்கு பல பேர் இருந்திருக்கின்றார்கள். பல பேர் கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள். பல பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவருடைய நிலை என்ன? அவர்களுக்கு என்னென்ன வகையில் சிகிச்சை அளித்தீர்கள்? அந்த விவரத்தையெல்லாம் இன்றைக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள். ஆக இன்றைக்கு அரசாங்கம் ஒரு நபர் ஆணையம் அமைத்து நாங்கள் விசாரிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இந்த விசாரணையில் உண்மை வெளிவராது என்று மாவட்ட ஆட்சித்தலைவரே இப்படிப்பட்ட பொய்யான செய்தி சொல்லுகின்ற பொழுது இந்த அரசாங்கத்திலிருந்து எப்படி உண்மை கிடைக்கும்? எப்படி நியாயம் கிடைக்கும்? எப்படி நீதி கிடைக்கும்? அவை ஏழை மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும். அதான் நீதிமன்றத்துக்கு நாங்கள் சென்றிருக்கின்றோம். நீதியரசர்கள் நிச்சயமாக நீதி நிலைநாட்ட, மக்களுடைய உயிரை பறித்த செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.